ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் எஃப்டி தமிழ் சேனல். நான் உங்கள் பிரவீன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜியோ ஃபோனை எப்படி ஃபுல் ஃபேக்ட்ரி ரீசெட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்கு நீங்கள் ஃபுல் ஃபேக்ட்ரி ரீசெட் அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்ப ஸ்லோவாயிரும். அதை வந்து நம்ம எப்படி புது ஃபோன் வாங்கினோமோ அந்த ஃபோன் மாதிரி நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சோம்னா யூசேஜோட ஃபாஸ்ட் வந்து நம்ம புதுசாக நம்ம எப்படி ஃபோன் வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் நம்ம ஜியோ ஃபோனில் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் அடிக்கிறதா இருந்தால் உங்களோட ஃபைல் மேனேஜரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் வேறு ஒரு இதுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லாம் வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்முக்கு வந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் சிம்மை கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் அடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் ஃபோன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம் இல்லைன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நெட் காட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சிம் இல்லைன்னு காட்டும். அது காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குவோம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு வருது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோரேஜ் அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ரீசெட் யுவர் ஃபோன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரீசெட்டிங் யுவர் ஃபோன் வில் பி எரைஸ் ஆல் யுவர் டேட்டா. அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் அழிஞ்சிரும் இது மூலம். இது மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் புதுசாக நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ ஃபேக்ட்ரி கண்டிஷனில் அதே மாதிரி தான். அதாவது புதுசாக ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வந்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் சாஃப்ட்வேர் அந்த கண்டிஷனில் இருக்கும். ஃபோனோட வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அது வந்து உள்ள ஃபோனோட ஆக்டிவேஷன் வந்து புதுசு போல் இருக்க மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இது ஓகே உங்களோட எல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எரேஸ் பண்ணி நான் புது ஃபோன் மாதிரி வச்சுக்கிறேன்னு நீங்கள் ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரீசெட் பட்டன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஜியோன்னு போட்டிருக்க பட்டன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அமுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நார்மலாக எப்பயும் போல் ஆஃப் ஆகும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிம் இல்லைன்ட்டு அந்த சிம் சிம்பிள் போட்டு அடிச்சுட்ருக்கு. அடுத்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குவோம். பார்த்திங்கன்னா நான் ஸ்டோரேஜ் டிவைஸ் செட்டிங்ஸ்க்கு வந்துட்டேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா ரீசெட் ஃபோன் பார்த்திங்கன்னா ரீசெட் கொடுத்துட்டேன். யுவர் ஃபோன் வில் பீயிங் ரீசெட் அப்படின்னு வந்து ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. பார்த்திங்கன்னா ப்ளீஸ் வெயிட் டேட்டா ரீசெட் இன் ப்ராசஸிங் அப்படின்னு வருது பார்த்திக்கோங்க. அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, டிக் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபோன் எப்பயும் போல் ஆன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், ஃபோனில் ஆன் ஆகுது, லேட்டாக ஆகும் கொஞ்சம் நேரம். என்னோடதில் பார்த்திங்கன்னா எந்த டேட்டாவும் இல்லைங்கிறதுனால பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாயிருச்சு. உங்களோடதில் கொஞ்சம் டேட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ரீசெட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா ஃபோன் எப்பயும் போல் அழிஞ்சிட்டு ஆன் ஆகுது. பார்த்திங்கன்னா நான் சிம்மை கழட்டிட்டேன். என்னோடதில் வீடியோ ஆடியோ எதுவுமே இல்லை. அதில் தான் நான் ரீசெட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோடது இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மறந்துடாதீங்க. நீங்கள் ரீசெட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் மெமரி கார்டுலையோ இல்லை சிஸ்டமில் போட்டோ காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கான்டாக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மில் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மூவ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபோன் சவுண்ட் வந்துருச்சு, ஆன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க, திரும்பவும் அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபோன் நம்ம புதுசாக எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சிம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெயிட் பண்ணுங்கள், நான் சிம் போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. டேட்டு டைம்லாம் தப்பாக தான் காட்டு. நம்ம வேணால் நம்ம ஆட்டோ இது பண்ணி நெட்வொர்க் கனெக்ஷன் இதை வச்சு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டைம் எடுத்துருச்சு. பார்த்திங்கன்னா மேலே வோல்ட் லைட் வந்துருச்சு பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா இது நான் உண்மையே வேணால் நான் லாக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் முன்ன வீடியோவில் பார்த்திங்கன்னா டைம் பார்த்து அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இந்த மாதிரி தான் உங்கள் ஃபோனை வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் அடிக்க முடியும். ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து நீங்கள் ரீசெட் அடிங்க. அது பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுலையாச்சும் காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரீசெட் அடிங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.